வணக்கம் நண்பர்களே. ஊருக்கு மேம்பாலங்கள் இருக்கிறத இப்போ பார்க்குறோம். அது பேரூராட்சி பகுதியாக இருக்கட்டும், நகராட்சி பகுதியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பெரிய பெரிய பாலங்கள் தென்படுது. அந்த பாலத்துக்குள்ளே கடந்து அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, பாலத்தில் பார்த்திங்கன்னா ரசிகர் மன்ற ஃப்ளெக்ஸ் பேனர்கள், அரசியல் கட்சி ஃப்ளெக்ஸ் பேனர்கள், சாதிய மதவாத அமைப்புகளோட ஃப்ளெக்ஸ் பேனர்கள்னு எங்கே பார்த்தாலும் பாலம் முழுக்க அந்த ஃப்ளெக்ஸ் பேனர்களை வச்சுருக்காங்க. போஸ்டர்களும் நிறைய ஒட்டியிருக்காக இடைவெளி இல்லாமல். இது எப்படி சிக்கலாக மாறுதுன்னா, நம்ம பயணிகள் கடந்து போகிறப்ப பாலத்திற்குள்ளாகவோ அல்லது வேறு வேலைகளாகவோ நாம் பயணம் வண்டியில் மேற்கொள்கிறப்ப இந்த பதாகைகள் நம்மளை ஈர்க்குது. அந்த பதாகைகள் நம்மளோட கவனத்தை சுண்டி இழுக்கும்போது அல்லது சிதறடிக்கும்போது நிச்சயமாக விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நாமளே கவனமாக போனாலும் கூட இந்த பதாகைகளை பார்த்து கொண்டே எதிரே வரக்கூடிய வண்டிக்காரர்கள் நம் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் போக்குவரத்து வழிகளில், போக்குவரத்து பாதைகளில் விளம்பர பதாகைகள் வைக்கிறத கூடுமானவரை தவிர்க்கிறது விபத்துக்களை தவிர்க்க முடியும். அதை தவிர்ப்பதன் மூலம் விபத்துக்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்க.